ஒரு கஸ்டமரோ அல்லது ஒரு கிளையண்ட்டோ உங்களுடைய கான்டென்ட் மூலமாக ஒரு ஜேர்னிக்கு உட்படுத்தப்படுறாரு, ஒரு பயணத்துக்கு உட்படுத்தப்படுறாரு. முதல் விஷயம் என்னென்னா அவேர்னஸ். நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க நீங்கள் உருவாக்குற கான்டென்ட் மூலமாக. ரெண்டாவது, அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாக்கப்படணும். அத்தாரிட்டி அப்படின்னா என்ன? நிறைய பேர் அத்தாரிட்டி பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, கேமராவை இங்கே வச்சுக்கிட்டு கேமராவை பார்த்து பேசாமல் செவுத்தை பார்த்து பேசுகிறது அத்தாரிட்டி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பேர் அத்தாரிட்டி கிடையாது, இதுக்கு பேர் பியூர் கோமாளித்தனம். பிகாஸ் பார்க்குற ஆடியன்ஸுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் செவுத்தை பார்த்து தான் பேசுகிறீங்க அப்படிங்கிறது, நீங்கள் கேமராவை பார்த்து பேசலை அப்படிங்கிறது. நீங்கள் யாரோ ஒருத்தங்க உங்களை இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு மாயையான ஒரு பிம்பத்தை உருவாக்க முயற்சி பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஆடியன்ஸுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இருந்தாலும் நிறைய பேர் அந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் நிறைய விஷயங்கள் உதாரணத்துக்கு சில பேர் என்ன பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மைக்கை வச்சுட்டு இந்த மைக்கில் ஒயர் கனெக்ட் பண்ணாமல் ஒரு காலர் மைக்கை வச்சு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு அத்தாரிட்டி, ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. ஒரு ஸ்க்ரீனில் நீங்கள் எப்படி உங்களுடைய அப்பியரன்ஸை கொடுக்குறீங்க, ஒரு கான்டென்ட்டை நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது முக்கியம்தான். ஆனால் அதுக்காக நீங்கள் அதில் என்னென்ன விஷயத்தை என்னென்ன எலிமெண்ட்டை ஆட் பண்ணுறீங்க அப்படிங்கிற அந்த எலிமெண்ட் அத்தாரிட்டியை உருவாக்காது. நான் ஒரு பிளேசர் போட்டுட்டு பேசுகிறதுனாலையோ, நான் ஒரு நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு பேசுகிறதுனாலையோ, நான் ஒரு மைக்கை வச்சுட்டு அதை கனெக்ட் பண்ணாமல் நான் ஒரு ஃபார் த சேக் ஆஃப் கேமராவுக்காக, ஒரு அப்பியரன்ஸ்க்காக நான் இந்த மாதிரி ஒரு மைக்கை வச்சுட்டு பேசுகிறேன் அப்படிங்கிறதுனாலையோ அது அத்தாரிட்டியை பில்ட் பண்ணாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அத்தாரிட்டி பில்டிங் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில், ஒரு துறையில் நீங்கள் ஒரு வல்லுனர், உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு டீப்பான ஒரு நாலேஜ் இருக்குது, நீங்கள் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நபர் அப்படின்னு உங்களுடைய கான்டென்ட் மூலமாக பார்க்குற ஆடியன்ஸுக்கு நீங்கள் புரிய வைக்கிறது தான் அத்தாரிட்டி பில்டிங். ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ் இருக்குன்னா, இந்த பிஸ்னஸில் நான் ஒரு அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய நாலேஜ் ஷேரிங் மூலமாக உங்களை பற்றி நீங்கள் அந்த கான்டென்ட்டில் காமிக்கிறது மூலமாக தெரியப்படுத்துறது தான் அத்தாரிட்டி. பெஸ்ட் உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய இதை பார்த்தீங்க அப்படின்னா, அவர் நிறைய அவருடைய வீடியோஸில் அவர் கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறாரு. அவருடைய சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸுக்காக அவர் டிவி ஷோஸில் வராரு. இந்த மாதிரியான சில விஷயம் எல்லாமே பண்ணுறாரு. அண்ட் தென் நிறைய செலிப்ரிட்டிஸ், அரசியல்வாதிகளுக்கு சாப்பாடு பரிமாறுற மாதிரி வீடியோஸ் எடுத்து போட்டு காமிக்கிறாரு. இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா, அவருடைய அத்தாரிட்டி காமிக்குது.